என்னைக்கு வாய்ஸ் ஆஃப் சாக்லேட்ல சொல்லப் போற விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம சில பேர் கஷ்டப்படுறாங்கன்னு ஹெல்ப் பண்றோம். பட் ஆனா, அவங்க பண்ற சில விஷயங்கள் உண்மையா கஷ்டப்படுறவங்களுக்கு கூட அந்த ஹெல்ப் கிடைக்காமலே பண்ணிடுறாங்க. என்ன அப்டின்னா, இன்னைக்கு நான் ஜஸ்ட் காளான் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்காக போயிருந்தேங்க. அப்ப நான் காளான் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க காளான் சாப்பிட்டாரு. அவர்கிட்ட வந்து ஒரு வயசான தாத்தா வந்து பார்சல் கேட்டாரு. ஸோ அவங்க ஒரு பார்சல் வாங்கி குடுத்தாங்க. தென் நான் பில் பே பண்ணும்போது என்கிட்டயும் கேட்டாங்க. நானும் ஒரு பார்சல் வாங்கி குடுத்தேன். வாங்கி குடுத்துட்டு என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். இந்த மாரி மேபி அவங்க வீட்ல ஒய்ஃப் யாரோ இருப்பாங்க போல. ஏன்னா பிஃபோரா ஒருத்தங்கிட்டயும் பார்சல் கேட்டாங்க. என்கிட்டயும் கேட்டாங்க. நான் வாங்கி குடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். உடனே ஹஸ்பண்ட் வந்துட்டு, சரி ஓகே. ஆனா அவர பார்த்தா வந்துட்டு ஆ பசிக்கு கேட்ட மாரி தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஜஸ்ட் அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி பக்கத்துல ஒரு டீ ஷாப்ல போய் ஜஸ்ட் ஒரு டீ குடிச்சிட்டு இருந்தோம். குடிக்கும்போது அந்த தாத்தா பார்சல வாங்கிட்டு கிராஸ் பண்ணி போனாரு. அதுக்கு ஆக்சுவலி நாங்க டீ குடிக்கிறோம்ல, அதுலருந்து ஒரு 3 4 ஷாப் கிட்ட ஒரு ஒரு டாஸ்மாக் ஷாப் இருக்கு. உடனே ஹஸ்பண்ட் சொன்னாங்க, எனக்கு என்னவோ அவங்க வந்துட்டு பார்சல் கேட்டதே வந்து ட்ரிங்க்ஸுக்கு சைட் டிஷ் மாரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் அத கிராஸ் பண்ணி தான் நடந்து போனாரு. சரி ஓகே எங்க தான் போறாருன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், கொஞ்சம் அப்படியே பேக்லயே பொறுமையா பின்னாடி நடந்து போனோம். லாஸ்ட்ல பார்த்தா அவரு குடிக்கிறதுக்கு சைட் டிஷ் வேணும்னு சொல்லிட்டு இந்த காளான் கேட்டிருக்காரு போல. எனக்கு ரொம்ப அசிங்கமா ஆயிருச்சு. ஒரு பக்கம் என்னடா இப்படி பண்ணிட்டாரேன்ற விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இந்த மாரி அவர் பண்றதால நாளைக்கு ஃபியூச்சர்ல உண்மையா பசிக்குதுன்னு ஒருத்தன் கேட்டா கூட நம்மளுக்கு வாங்கி குடுக்கணுமா இல்லையான்ற ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுடைய மென்டாலிட்டில வந்துருது. நீங்களும் இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல பிங் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ மறக்காம வாய்ஸ் ஆஃப் சாக்லேட்னா ஃபாலோ பண்ணிருங்க.